கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேர் சிக்கியது குறித்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், இவர்கள் மீது ஏற்கனவே கொலை கொள்ளை வழக்கு நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படும் நிலையில யார் இந்த 3 பேர், இவர்களின் பின்னணி என்ன? வணக்கம். இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு காவல்துறையினரால் சுட்டு பிடிக்கப்பட்ட 3 பேர். இந்த 3 பேரும் ஏற்கனவே குற்ற பின்னணி உடையவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த கவசி, காளீஸ்வரன், கருப்பசாமி இந்த 3 பேர் மீதும் கடந்த 2008ஆம் ஆண்டு சிவகங்கையில் ஒரு கொலை சம்பவம் தொடர்பான ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதே போன்று 2021ஆம் ஆண்டு கோவை கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற கொலை சம்பவத்தில் இவர்கள் முக்கிய குற்றவாளிகளாக இருந்து வருகிறார்கள். அந்த வழக்கும் தற்போது நிலுவையில் இருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் சிவகங்கையிலிருந்து குடிபெயர்ந்து கோவையில் தனியாக வீடு ஒன்றை எடுத்து இந்த 3 பேரும் வசித்து வருகின்றனர். கோவையில் இவர்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பெயிண்டிங் தொழிலில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் சுவர்களுக்கு வர்ணம் பூசும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில தான் பல குற்ற சம்பவங்களிலும் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது தற்போதைய காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பல இடங்களில் வழிப்பறி, கொள்ளை போன்ற சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ள ஒரு சம்பவம் என்பது இந்த தகவலானது தற்போது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நேற்று முன்தினம் இவர்கள் தாங்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை அந்த சம்பவ இடத்தில் நிறுத்திவிட்டு இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து அவர்கள் திரும்ப வந்தபோது அந்த சந்தேகத்திற்கிடமான வாகனம் என்ற அடிப்படையில் காவல்துறையினர் அந்த வாகனத்தை எடுத்து வந்தனர். இவர்கள் அந்த காரில் இவர்களது கைரேகை இருந்தது. அந்த காரில் இருந்த கைரேகையும் அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த கைரேகையும் ஒரே மாதிரியாக இருந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே அந்த முன்னால் நடைபெற்ற இந்த குற்ற சம்பவங்கள் ஏதேனும் அதில் தொடர்புடையவர்களுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புடையதா என்று அந்த கைரேகையை ஒப்பிட்டு பார்த்தபோது ஏற்கனவே ஒரு சில குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் நபர்களினுடைய கைரேகையும் இந்த கைரேகையும் பொருந்தியது. அந்த அடிப்படையில் ஒரு சந்தேகமானது காவல்துறைக்கு எழுந்தது. அதே வேளையில இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த 3 பேரினுடைய செல்போன் நெட்வொர்க் அவற்றை சோதனையிட்ட பொழுது அந்த செல்போன் நெட்வொர்க் அடிப்படையில் இவர்கள் துடியலூர் அடுத்த எண்ணக்கிணறு பகுதியில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த 3வரும் காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல இவர்கள் மீது ஏற்கனவே இந்த கொலை வழக்குகள், கொள்ளை மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழல்ல வேறு ஏதேனும் பெரிய வழக்குகளில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் தற்போது விசாரணை முடித்துவிட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் வேறு ஏதாவது முக்கிய இந்த கூலிப்படை கும்பல் போன்று இந்த கொள்ளை கும்பல் இது போன்ற ஒரு பெரிய கும்பல்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற அடிப்படையிலும் போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3 பேரும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சூழல்ல இவர்களை சந்திப்பதற்காக யாராவது வருகிறார்களா என்ற அடிப்படையில் மாற்று உடையிலும் போலீசார் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே என்ற ஒரு திட்டமானது தற்போது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில இவர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து கண்காணிக்கும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இவர்கள் எப்படி பிடிபட்டார்கள், இவர்களுக்கு என்னென்ன பின்புலங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க இருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.